ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபோக்கஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சீம கத்திரிக்காயில் ஒரு மெதுவடை. மாலிய பக்ஷங்கிறதுனால நான் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல, வெங்காயமும் சேர்க்கல. இப்போது இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாமா? துருவின சவ் ஒரு கப். இது வந்து தண்ணியை நான் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் அரை கப். பொதுவாக வந்து நம்ம மெதுவடைனா தேங்காயை பல்லாக போடுவோம். பட் இதில் நான் துருவின தேங்காயாக சேர்த்துட்டுருக்கேன். ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். அதுவும் ஒரு டேஸ்ட்காக தான். ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் சாப்பிட்டு பழகிருக்கோம். இப்போ ஒன்றுமே இல்லாமல் அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதுக்காக கொஞ்சம் இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். கொஞ்சம் பெருங்காயம், தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு, இஞ்சி, பச்சை மிளகா 2 எடுத்துட்டுருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு. அப்புறம் பைண்டிங்காக அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வச்சுட்டுருக்கேன். இது டெக்ஸ்டர் கொடுக்கும் அண்ணா. அப்புறம் டேஸ்ட்டும் இருக்கும். இப்போது மிக்சிங் பவுலில் ஒன்று நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து நன்னா பிழிஞ்சிட்டு நான் சவ்வை போட்டுக்கிறேன். அது இனிமேல் தண்ணி இருக்குது, நன்னா வடிகட்டி எடுத்துக்கணும். நான் நன்னா தான் அங்கே புழிஞ்சு எடுத்துன்னு வந்தேன், ஆனாலும் இன்னும் அதில் தண்ணி இருக்குது. இது வந்து இங்கே சவுன்னு சொல்கிறா. எங்கள் ஊரில் திருச்சியில் வந்து இதை சீம கத்திரிக்கான்னு தான் சொல்லுவாள். எங்கள் அம்மாலாம் இதை சீம கத்திரிக்கான்னு தான் சொல்லுவாள். அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே சவுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இதை வந்து இன்னொரு பேர் கூட இருக்குது, பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாள். இதோ இப்போது நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டுருக்கேன், எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டுருக்கேன். இப்போ அடுத்தது நான் அரை கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதுதான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அடுத்தது 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சதை எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம். அப்புறம் நன்னா இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கிறேன். தண்ணியை கொட்டிடக்கூடாது, ஏன்னா அந்த சவுலேயே நிறைய தண்ணி இருக்கும். அதுவே போதும் தான். அது பைண்டிங்காக தான் நான் இப்போ இந்த அரிசி மாவையும் எடுத்துக்க போகிறேன். அப்புறம் உப்பையும் சேர்த்துட்டுறேன். இதோட உப்பையும் சேர்த்து நான் ஓரளவு ஃபஸ்ட்டு பிசைஞ்சுட்டுறேன். இப்போது அடுத்தது நான் பைண்டிங்காக அரிசி மாவு போட்டுக்க போகிறேன். ஒரு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். அது எந்த அளவுக்கு கொடுக்குறதோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். அடுத்தது கொஞ்சம் கடலை மாவும் போட்டுக்கணும். இப்போ கெட்டியாக எடுத்து நல்லாவே அந்த பதத்துக்கு வந்துடுது. கொஞ்சம் கூட நான் தண்ணி கொட்டிக்கல, ஏன்னா அந்த சவுவில் இருக்கிற தண்ணியே ஃபுல்லாக வந்துடுது. நல்லா உருட்டை வருது. நான் ஜீரகமும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஓட விட்டுட்டேன், அதனால் இப்போ நான் போட்டுக்கிறேன். இப்போது நான் வடை பண்ணிட்டுருக்கேன். இப்போது இல்பச்சட்டியில் எண்ணெயை விட்டுருக்கேன், கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். அதில் வடையை போட்டு எடுக்க போகிறேன். இப்போது வடையை திருப்பி போடணும். திருப்பி போட்டிருக்கேன். கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்த உடனே வடை எடுக்கணும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு பண்ணுங்க. எடுத்துடலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுத்து, ஜம்முன்னு ஆயிருக்கு. கலர் சூப்பராக வந்திருக்கு. இது இப்போ பிச்சும் பார்த்துடலாம். நான் கூட எண்ணெய் குடிச்சிருமோன்னு பயந்தேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. நார்மல் மெதுவடையில் எப்படி எண்ணெய் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்னா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் ஆற்றுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஆல். டேக் கேர். பபாய்.